ஞாயித்துக்கிழமை சாயந்தரம் நாங்கள் 4 பேருமே ரெடியாகி கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்காங்க வந்து ஃபோன் பண்ணி தம்பிங்களுக்கு ட்ரெஸ்ஸு, பேக் இதெல்லாம் எடுக்க போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நாங்களும் சும்மா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. போயிட்டு பேகு, அப்புறம் கொஞ்சம் மளிகை ஜாமான் இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு கூடவே சிக்கனும் வாங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் கிரேவி வச்சுட்டு கொஞ்சம் சில்லி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வந்து சிக்கன் சில்லிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்துச்சா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து இட்லியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சுட்டு இருந்துச்சுங்க. இது செஞ்சுட்ருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாங்கிட்டு வந்த முறுக்குல இருந்து கொஞ்சம் வந்து தட்டில் போட்டு பாப்பாங்களுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டேன்னா, அவளும் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. அப்புறம் எங்கள் அக்கா பையன் வந்து, "எனக்கு பந்தே இல்ல சித்தி, எங்களுக்கு பந்து ஒன்று வாங்கி கொடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டான்ட்டு நாங்களும் ஒரு பந்து வாங்கி கொடுத்தேங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு அட்டைப்பெட்டி நிறைய பந்து வச்சுருக்காங்க. பந்தே இல்லைன்னு சொல்லி ஒரு பந்து வாங்கியாச்சு. அந்த புது பந்தையும் அந்த வச்சுருந்த பந்து கூட சேர்த்து டப்பால் போட்டு வச்சாச்சுங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்த மளிகை ஜாமான்லாம் எடுத்து ஒரு வருஷம் அடுக்கி வச்சாச்சா, அதுக்கிடையில் வந்துட்டு எங்கள் மாமா வந்து சில்லி, கிரேவி எல்லாமே ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. அப்புறம் என்ன, அடுத்தது எல்லாருமே சாப்பிட போயாச்சு.